3 முடிச்சு. அத்தியாயம் 5. மெதுவாக அவன் மயக்கத்தில் இருந்து கண்ணை விழிக்கவும் அவன் எதிரில் அமர்ந்து இருந்த அவன் அப்பாவை பார்த்ததும் தான் அவனுக்கு சற்று நிம்மதியாக இருந்தது. அப்பா என்று தன் உதடுகள் பிரிய அவன் மெதுவாக அழைக்கவும் அந்த சத்தம் கேட்டு சுப்பிரமணி அவனை பார்த்தார். அவரை பார்த்த அடுத்த நிமிடம் கண்கள் கலங்க அவன் மெலிதாக புன்னகைக்கவும் அவன் அடிபடாத கையை பிடித்து கொண்ட அவர், இப்போ எப்படி இருக்குப்பா என்று கேட்கவும், நான் நல்லா இருக்கேன்பா என்று மெல்லிய குரலில் சொல்லியவன், தண்ணி தாகமா இருக்குதுப்பா என்று கௌதம் சொல்லவும், அதை கேட்டதுமே டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வரேன் என்று சொல்லியவர் அடுத்த நிமிடம் அறையை விட்டு வெளியில் வந்தார். நர்ஸ், என் பையன் கண்ணு முழிச்சிட்டான் என்று சுப்பிரமணி சொல்லவும், இதோ டாக்டர் கூட்டிட்டு வரேன் என்று வேகமாக மருத்துவரை அழைத்து வர சென்ற நர்ஸ் சில நிமிடத்திற்குள் மருத்துவருடன் அந்த அறை உள்ளே நுழைந்தார். கௌதமுக்கு சில நிமிட பரிசோதனை செய்த மருத்துவர், எல்லாம் ஓகே தான், நார்மல் என்று கூறியவர் அந்த இடத்தை விட்டு நகரப்போக, தண்ணி கொடுக்கலாமா டாக்டர் என்று கேட்டார் சுப்பிரமணி. தண்ணி கொடுக்கலாம், சாப்பாடும் கொடுக்கலாம், என்ன சாப்பாடு எல்லாம் கொடுக்கலாம் என்றதை நான் நோட் பண்ணி கொடுக்குறேன். நர்ஸ் உங்ககிட்ட கொடுப்பாங்க, அது மட்டும் உங்கள் பையனுக்கு கொடுங்க, ஹெல்த்தியான சாப்பாடு கொடுங்க என்று மருத்துவர் சொல்லவும், சரிங்க டாக்டர், பையனை வீட்டுக்கு எப்போ கூட்டிகிட்டு போகலாம் என்று அவர் கேட்கவும், ஏற்கனவே சொல்லியிருந்தேனே, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி எடுத்து பார்க்கணும், அது நாளைக்கு காலையில் எடுத்துடலாம். ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்கள் பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் 10 நாள் கழித்து வந்து கட்டையெல்லாம் பிரித்து செக் பண்ணிவிட்டு திரும்ப எப்படி இருக்குன்னு பார்க்கணும் என்று மருத்துவர் சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர் என்று சுப்பிரமணி சொல்ல, சரி என்று தலையசைத்த மருத்துவர் அறையை விட்டு வெளியில் சென்ற பின்பு அவன் கேட்ட தண்ணீரை கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்தார். அப்பா, அம்மாவும் பாட்டியும் எங்க என்று கௌதம் மெல்லிய குரலில் கேட்கவும் அதில் அவனை பார்த்தவர், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். அம்மா மயக்க போட்டு விழுந்துட்டாடா, அதான் நான் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். அப்புறம் வீட்டில் அர்ஜுன் ரொம்ப பயந்துட்டான்னு நினைக்கிறேன் என்று சொல்லியவர், வலிக்குதா உனக்கு என்று பரிவாக அவன் கரம் பிடித்து மெதுவாக கேட்கவும், கொஞ்சம்பா என்று அவன் சொல்லவும், என்ன நடந்ததுப்பா என்று சுப்பிரமணி கேட்க அவன் நடந்ததை கூறினான். ரோஹித் எப்படி கூறினானோ அதையே அவனும் சொல்ல, எப்படி வந்துச்சுன்னு உனக்கே தெரியலையா என்று அவர் கேட்கவும், ஆமாம்ப்பா, கண்ணை மூடி திறக்கிறதுக்கு உள்ள வந்து கார் இடிச்சிருச்சு, நானே எதிர்பார்க்கலப்பா என்று கௌதம் சொல்லவும், பரவாயில்ல விடுப்பா, இது விபத்து இல்லை, விபத்துன்றது எதிர்பார்க்காமல் நடக்கிறது தானே என்று தன் மகனின் கையை மெதுவாக வருடி கொடுத்த அவர், சரி கண்ணை மூடி கொஞ்ச நேரம் தூங்கு என்று சொல்லவும், சரி என்று கௌதம் கண் மூடி தூங்கிவிட்டான். காலை பொழுது விடிந்ததும் பிள்ளைகள் இருவரையும் பள்ளிக்கு அனுப்பி வைத்த சாந்தி தன் மாமியாரை அழைத்து கொண்டு அவர்கள் வீட்டின் டிரைவர் உதவியோடு மருத்துவமனை அடைந்தவர்கள் வேகமாக தன் மகனை பார்க்க வர, அங்கு கண் மூடி படுத்து இருந்த கௌதம் உள்ளே கதவை திறந்து வந்த தன் அம்மாவின் கொலுசின் சத்தத்திலேயே கண்ணை விழித்து பார்த்தான். அம்மா என்று அவன் மெல்லிய குரலில் அழைக்கவும் அவன் அருகில் வந்து அவன் கையை பிடித்து கொண்ட அவர், எப்படிப்பா இருக்க என்று கண்கள் கலங்க கேட்கவும், எனக்கு ஒன்றும் இல்லைம்மா என்று மெல்லிய புன்னகையோடு அவன் சொல்ல அவன் கண்களில் தெரிந்தது வலி. அதை உணர்ந்து கொண்ட தாய் அவனின் கையை இறுக்கமாக பிடித்து, உன் வாயால் சொல்லிட்டா நான் நம்பிடுவேனா, நான் உன்னை பெத்தவடா என்று சாந்தி சொல்லவும் அதை கேட்டதும் மெல்லிய புன்னகை அவன் இதழில். பாட்டி என்ன அமைதியா இருக்கீங்க என்று கௌதம் கேட்கவும், நேற்று நைட்டு என் கூட படம் பார்க்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து படுத்துக்கிட்டியே கௌதம் என்று பாட்டி அவனை பார்த்து கேட்கவும் அதில் மெல்லிய புன்னகையோடு, சாரி பாட்டி, ஆனால் கூடிய சீக்கிரம் உன் கூட படம் பார்க்க வந்துடுவேன் என்று புன்னகையோடு கௌதம் சொல்லவும், வரணும் என்று கூறிய அவர் மனம் கலங்கி போய்தான் அந்த நிமிடமும் இருந்தது. இவர்கள் இப்படி பேசிக்கொண்டு இருக்க ஏற்கனவே இரவு நேரத்திலேயே சுப்பிரமணி வீட்டிற்கு அழைப்பு விடுத்து கௌதம் கண் விழித்த விஷயத்தையும் மருத்துவர் அவனுக்கு என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கும் விஷயத்தையும் கூறியவர் காலை வரும்பொழுது உணவை எடுத்து கொண்டு வரும்படி சொல்லியிருந்தார். அதேபோல் இப்பொழுது உணவை கொண்டு வந்து இருந்த சாந்தி தன் கையை கழுவி தட்டில் உணவை வைத்து அவனுக்கு ஊட்டிவிட்டார்.
மௌனமாக அவர் ஊட்டிய உணவை சாப்பிட்டு முடித்த அவன் மெதுவாக, போதுமா, இதுக்கு மேல எனக்கு வேண்டாம் என்று சொல்லவும், 2 இட்லி தான் தம்பி சாப்பிட்டிருக்க என்று சாந்தி சொல்லவும், போதுமா என்று கௌதம் சொல்ல, சரி என்று தண்ணீரை கொடுத்து அவனை சமன்படுத்தினார். சில நிமிடத்திற்குள் அங்கு வந்து இருந்த செவிலியர், ஸ்கேன் எடுக்கணும் சார் என்று சொல்லவும், சரி என்று தலையசைக்க, வெளியில் போய் பில் கட்டிட்டு வந்துட்டா ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் என்று செவிலியர் சொல்லவும், சரி என்று வெளியில் சென்றவர் பணத்தை செலுத்திவிட்டு வந்தார். அடுத்த நிமிடம் அவனை அழைத்து கொண்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சென்றனர். ஸ்கேனில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று வந்துவிட அதன் பிறகுதான் நிம்மதியாக இருந்தது சுப்பிரமணியனுக்கு. வீட்டிற்கு செல்லலாம் என்றும் மருத்துவமனைக்கு 10 நாள் கழித்து வரவேண்டும் என்றும் கட்டுகள் பிரித்து மாற்ற வேண்டும் என்று சொல்ல, சரி என்று சந்தோஷமாக சொல்லி அவனை ஒரு வீல்சேரில் அமர வைத்து வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்டனர். தரைத்தளத்தில் இருந்த அவர்களுடைய அறையில் உள்ளேயே அவனை படுக்க வைத்து விட்டனர். அமைதியாக அந்த அறையில் இருந்த டிவியை பார்த்தபடி இருந்து விட்டான் அவன். 10ஆம் வகுப்பு முக்கிய தேர்வில் இருந்த அர்ஜுனால் தன் அண்ணனை பார்க்க முடியவில்லை. அதே நேரத்தில் திவ்யாவும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மருத்துவமனை வந்து செல்வது சரியாக இருக்காது என்று சுப்பிரமணி பிள்ளைகள் இருவரையும் பள்ளிக்கு அனுப்பும்படி சொல்லி இருந்தார். அதற்கு ஏற்பத்தான் பிள்ளைகள் இருவரும் பள்ளிக்கு சென்று இருக்க, மாலை வீடு திரும்பிய பொழுது வீட்டில் அவளது அண்ணன் கட்டுகளுடன் இருக்கும் தன் அண்ணனை பார்த்ததும், வலிக்குதா அண்ணா என்று வலி நிறைந்த வார்த்தையோடு மெலிதாக அவன் அருகில் சென்று அவன் கையை மெதுவாக வருடி பார்த்து திவ்யா கேட்கவும், கொஞ்சமா என்று முகத்தில் வலியை காட்டுவது போல் அவளிடம் பாவனை செய்தாலும் ஏனோ இதழில் மட்டும் தன் தங்கையின் இந்த சிறு பிள்ளைத்தனமான கேள்வியில் அதில் மெல்லிய புன்னகை இருந்தது. அந்த நேரம் அந்த வீட்டின் வாசலில் வந்து நின்றது அந்த காரில் இருந்து வேகமாக இறங்கிக் கொண்டார் அவர். அதே வேகத்தில் வீட்டின் உள்ளே நுழைந்தவர், அம்மா என்று சத்தமாக அழைக்க, அதில் லட்சுமி பாட்டியும் சாந்தியும் அறையை விட்டு வெளியில் வந்தனர். அங்கு வந்து நின்ற தன் மகளை பார்த்ததும், மல்லிகா என்று அருகில் வர, பேசாதீங்க, பிள்ளைக்கு விபத்து நடந்து இருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. அங்க இப்ப ஹரி வந்து என்கிட்ட சொன்ன பின்புதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு, இல்லைன்னா தெரிஞ்சிருக்கவே செய்யாது என்று கோபத்துடன் பேசியவர், கௌதம் எங்க அண்ணி என்று கேட்கவும், அடுத்த நிமிடம் அவர் அறையை சுட்டி காட்ட வேகமாக அறை உள்ளே நுழைந்தார். அங்கு கையில் கட்டுடன் அமர்ந்து இருந்த அவனை பார்த்ததுமே அத்தனை கஷ்டமாக போய்விட்டது. அவனது அத்தைக்கு சுப்பிரமணியனின் உடன் பிறந்த தங்கை, அதே ஊரிலேயே சிறிய ஜவுளிக்கடை ஒன்று வைத்து நடத்தி கொண்டு இருக்கும் கணேஷ் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டவர். ஒரு ஆண் ஒரு பெண் என்று 2 பிள்ளைகள். மூத்தவன் ஹரி 15 வயதில் அர்ஜுனுடைய அதே வகுப்பில் படித்து இப்பொழுது 10ஆம் வகுப்பு இறுதி தேர்வில் இருக்கிறான். 2வது ஒரு பெண் ஹரிணி 12 வயதில் திவ்யாவின் வகுப்பில் படித்து கொண்டு இருக்கிறாள். அங்கு இருந்த தன் மருமகனை பார்த்ததுமே, என்ன கௌதம் இப்படி ஆகிப்போச்சு, எப்படி இந்த விபத்து நடந்துச்சு என்று கேட்கவும், உள்ளே நுழைந்து இருந்த அவரது கணவன் கணேஷ், அவனே காயத்தில் இருக்கான், நீ எதுக்காக அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே கௌதம் என்று கேட்கவும், ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன் என்று அவர் சொல்லவும், சரி என்று தலையசைத்து, பார்த்துக்கோப்பா என்று வெளியில் வந்துவிட்டார். பின்பு அவனிடம் என்ன பேசுவது, அமைதியாக வெளியில் வந்த அவரை அங்கு நின்று இருந்த லட்சுமி, வாங்க மருமகனே உட்காருங்க என்று அந்த வீட்டின் மாப்பிள்ளையாக அவருக்கான உபசரிப்பு தொடங்கப்பட்டது. சில நிமிடம் தன் மருமகனுடன் பேசிக்கொண்டு இருந்த அவர் அறையை விட்டு வெளியில் வந்த மல்லிகா, எப்படித்தான் இந்த விபத்து நடந்துச்சோ, பிள்ளை தாங்கிக்க முடியாம தவிச்சு போயிருக்கான் என்று சொல்லவும், ஆமா அண்ணி, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு என்று வருத்தமான குரலில் சாந்தி சொல்லவும், அதை கேட்டதுமே தலையசைத்து கொண்டார். ஆமா, பிள்ளைங்க 2 பேரையும் தான் ஆளை காணோம் என்று கேட்கவும், எங்க கூட தான் வந்தாங்க என்று சொல்லியபடியே ஹரிணி என்று இருவரையும் அழைத்து கொண்டு வெளியில் வர, அங்கு பட்டாம்பூச்சி ஒன்று பின்னால் சுற்றி திரிந்து கொண்டு இருந்த ஹரிணி திரும்பி புன்னகையுடன் தன் அம்மாவை பார்த்தாள். அம்மா, பட்டாம்பூச்சி அம்மா என்று ஹரிணி சொல்லவும், அட்டி வாங்க போற, வீட்டுக்குள்ளவா, அத்தானுக்கு உடம்பு சரியில்லை, என்னன்னு வந்து பாரு என்று மல்லிகா சொல்லவும், அம்மா என்று அவள் அடம் பிடிக்க, உள்ள வாடின்னு சொன்னேன் என்று திவ்யா உள்ளதான் இருக்கா என்று அழுத்தமாக சொல்லவும், அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் தன் அம்மாவுக்கு பின்னால் வந்தாள் ஹரிணி.
அழகான முட்டி வரையிலும் ஒரு குட்டி ஃப்ராக் ஒன்றை அணிந்து துள்ளி குதித்து வேகமாக வீட்டின் உள்ளே நுழைந்த அவள் தன் அம்மாவை இடித்து கொள்ளவும், அந்த ரூம்ல இருக்காண்டே அத்தான் என்று மல்லிகா சொல்லவும், ஏய் குழந்தைக்கு என்னடி தெரியும் விடு என்று கூறினார் லட்சுமி. அம்மா, அவளுக்கு என்ன தெரியுமா, அவ இந்த வீட்டுடைய மருமக என்று அழுத்தமாக சொல்லி அவ எல்லாத்தையும் கத்துக்கணும் என்று சொல்லவும், ஆம், மல்லிகாவிற்கு தன் மகளை கௌதமிற்கு திருமணம் செய்து வைத்து இந்த வீட்டின் மகளான திவ்யாவை தன் மகன் ஹரிக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவர்கள் பிறந்த உடனேயே ஆசைப்பட்டு அதற்கு ஏற்ப அவள் சொல்லியும் வைத்து விட்டாள். அண்ணி, உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த பெண் குழந்தை எனக்கு தான் என்று உறுதியாக தன் அண்ணியிடம் சொல்லியிருந்தார். அன்று அதற்கு ஏற்ப திவ்யாவும் பிறந்துவிட அதன் பிறகு அவரை கையில் பிடிக்க முடியவில்லை. திவ்யாவிற்கும் ஹரிணிக்கும் சில மாத வித்தியாசம். திவ்யா தான் மூத்தவள். அதன் பிறகு 4 மாதம் கழித்துதான் ஹரிணி பிறந்து இருந்தாள். திவ்யா பிறந்த உடனேயே அவளை பார்க்க வந்த பொழுது தன் மகனிடம் உன் பொண்டாட்டிடா என்றுதான் முதலில் அறிமுகமே செய்து வைத்தார். 2 வயதில் இருந்த ஹரிக்கு என்னவோ புரிந்தது. அவன் மண்டையை மட்டும் ஆட்டிக்கொண்டு அமைதியாகிவிட்டான். அதேபோல் ஹரிணி பிறந்த பொழுது இவள்தான் இந்த வீட்டின் மருமகள் என்று மிகவும் உறுதியாக கூறியிருந்த அவர் கௌதம் அவளை பார்க்க வந்து இருந்த பொழுது, கௌதம் உன் பொண்டாட்டி என்று தான் அவனுக்கும் அறிமுகம் செய்து வைத்தார். ஆனால் 2 வயதில் இருந்த ஹரி தனக்கு விவரம் தெரியாத காரணத்தினால் தலையை அசைத்தது போல் அவன் செய்யவில்லை. அதற்கு பதிலாக ஒதுங்கி தன் பாட்டியை பார்த்து அவர் காலை பிடித்து கொண்டான். அதனால் அவன் ஹரிணியை தொடக்கூட இல்லை. ஆசையாக ஒரு குழந்தையை தொடதான் வந்தான். ஆனால் அவருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே ஒதுங்கிவிட்டான். கௌதம் இப்பொழுது வரையிலும் ஹரிணியிடம் கௌதமிற்கு எப்பொழுதுமே ஒரு ஒதுக்கம் இருக்கும். இங்க என்ன பண்ற என்றுதான் முதலில் கேட்ட கேள்வியே. அதில் அம்மா தான் உங்களை பார்த்துட்டு வர சொன்னாங்க என்று ஹரிணி சொல்லவும், என்ன ஒன்றும் பார்க்கறதுக்கு நான் ஒன்றும் மியூசியம் இல்லை, வெளியில போ என்று கௌதம் சொல்ல, எனக்கு என்ன என்று சின்ன பிள்ளையாக இருந்த ஹரிணி எதை பற்றியும் யோசிக்காமல் துள்ளி குதித்து வெளியில் ஓடிவிட்டாள். ஹரிணிதான் கௌதமின் மனைவியா? பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்த அத்தியாயத்தில் தெரிந்துவிடும். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை லைக் பண்ணிடுங்க. அத்தோட இதே மாதிரி தொடர்ச்சியாக கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.